அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன வேணும்? என்னென்ன இருக்கு? 10-15 அண்டா இருக்கு, டவரா செட்ல ஒரு 200 இருக்கு, கத்தி கரண்டில ஒரு 50 டைப் இருக்கு, ஸ்டோர் ரூம்ல மூட்டை முடிச்சிருக்கு. உனக்கு என்ன வேணும்? ஏன்பா இதெல்லாமா நான் கேட்டேன்? பின்ன தினம் இந்த கேண்டீனுக்கு வரையல, இங்க என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா? அது இல்ல பாண்டியா, டீ போட் தாங்கா லைட்டா, லைட்டாவே போடு. கப்பா சிங்கிளா, கப்பாவே போடு. அஸ்காவா நாட்டு சக்கரை, நாட்டு சர்க்கரையிலே போடு. டவரா செட்ல போடவா கப்பன் சாஸ்ல போடவா? அட போப்பா, உன் டீயே வேணாம். ஒரு டீக்கு சட்டசபையில ஆளுங்கட்சி எதிர்கட்சி விவாதம் பண்ணிக்கிற மாதிரியா பண்ணிக்க முடியும்? அதனால நான் வெளிநடப்பு தம்பி பண்ணி பிழப்பா பாண்டியா, வர வர உன் போக்கே சரியில்லை. உன்னால வியாபாரம் படுத்துடும் போல இருக்கு. நீங்க சும்மா இருங்க முதலாளி. இவனுக்கு எப்பவுமே இப்படித்தான். ஸ்டாங்கா கொடுத்தா லைட்டும் பாருங்க, அப்புறம் நம்ம பாலை ஊத்தணும். லைட்டா கொடுத்தா ஸ்டாங்கும் பாருங்க, அப்புறம் நம்ம டிக்கேஷனை ஊத்தணும். ரெண்டுமே இல்லாம மீடியமா கொடுத்தா சக்கரை காப்பானுங்க. இப்படி விசாரிச்சு டீ வித்தா ஒரு நாளைக்கு 4 டீ தான் விற்கலாம். போதும் முதலாளி, அளவா வியாபாரம் பண்ணுவோம். பாண்டியா, வர வர உன்னால கேண்டீனுக்கு கெட்ட பேர் ஆயிட்டு இருக்குது. அதனால உன்னை வேலையை விட்டு நிறுத்திடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, பெரிய ஜப்பானும் இந்தியாவும் கொலாபரேஷன் நடத்துற கேண்டீன் இது. பொண்டாட்டி தான் என் வார்த்தையை மதிக்கிறது இல்ல, வேலைக்காரங்களும் அதே டைப்ல இருக்காங்களே. பாண்டியா, உன்னாலதான் இந்த கேண்டீன் லாஸா போயிடுச்சு. யாரு? என்னாலயா? பல்லு விளக்காமலே 10 பண்ணு தின்னா லாஸ் ஆகாதா? நான் இருக்க வேண்டிய இடமே வேற. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அதனால இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன? உன்னை இங்க வேலைக்கு சேர்த்தேன் பாரு, அதான். நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன? இங்க வேலைக்கு சேர்ந்தேன் பாரு, அதான். இஷ்டம் இல்லைன்னு போயேண்டா. போறேன்டா, போறையா. இதே டீயை இங்கேயும் விற்க முடியும், கேத்தல்ல கையில எடுத்துட்டு தெரு தெருவாவும் விற்க முடியும். குட் பை. ட்ரெஸ் பையன் கிட்ட கொடுத்துறேன். பாண்டியா, கேண்டீனுக்கு வந்த தொழில கற்றுனுட்ட, கிழிக்கு ரெக்க முடிச்சு கொடுத்து கேண்டீனை விட்டு பறந்து போயிடுது. பாண்டியா, ஐ எம் சோ சாரி. பை தி பை. அம்மணி, அம்மணி, பாத்துட்டேன், കാട്ടോ கண்டுட்டேன். ஆள் மாநிலம், தலையில நடுவுல வகட்டு எடுத்திருப்பான், கொஞ்சம் வாய் துடுக்கு. എങ്ങനെയായാലും ഞാൻ അഡ്ജസ്റ്റ് ചെയ്തോളാം. ஆனா ஒண்ணு, அவன் மலையாளி இல்ல, தமிழன். എങ്ങനെയായാലും ഞാൻ അഡ്ജസ്റ്റ് ചെയ്തോളാം. 5 பவுன் கேக்குறான், ஒத்துக்கலாமா? சரி, எப்படிமா? എങ്ങനെയായാലും ഞാൻ അഡ്ജസ്റ്റ് ചെയ്തോളാം. 5 பவுன்லயே அவன் அடமா நிப்பான், அதை மட்டும் மறந்துடாத. எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்றேங்கிற, நானே உன்னை கேட்டுக்கலாம் போல இருக்கு. പോങ്ക ജോലിച്ചര്. இப்பெல்லாம் கரடிக்குள்ளே காய்கறி விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? யோ, இது நடமாடு காய்கறி கடையா? வெங்காயம் என்ன விலை? இந்த புடலங்காய் விலை என்ன? இந்த மிளகாய் விலை என்ன? கீரை கிலோ என்ன விலை? விலைய சொல்றேன், வாங்க போறியா? ஏன் வாங்க மாட்டோமா? நீ டீ விக்கிறவன் தானே, தள்ளி நில்லு. டீ விக்கிறவன் கீரை வாங்க கூடாதா? தள்ளிறியா? இதாக்கி வருது. வாங்கம்மா, என்ன வேணும்? ஒரு மூட்டை சிமெண்ட் வேணும், கொடுக்க முடியுமா? என்னம்மா ரொம்ப நாளா கடைக்கு ஆளைய காணோம்? കേരളത്തിൽ പോയിരുന്നു. 100 രൂപയ്ക്ക് ചില്ലറ ഉണ്ടോ? 100 ரூபாய்க்கு சில்லறை என்கிட்ட இருக்கு. നിങ്ങൾ? பாண்டியன். நீங்கள்? അമ്മണി. அலேக், உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். உனக்கு ஒரு மலையாள பொண்ணுதான் மனைவியா வருவான்னு எனக்கு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு. എനിക്കും ഒരു തമിഴാളതാൻ പുരുഷനാ വരുമെന്ന് ജോലിച്ചര് പറഞ്ഞിട്ടുണ്ട്. ஓ, உங்ககிட்டயும் பறஞ்சிட்டானா? இப்ப மலையாளமும் தமிழும் ஒண்ணு சேருது. மத்த மாகாணங்கள் ஒண்ணு சேர்றத பத்தி நம்ம அப்புறம் யோசிப்போம். இப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணு சேருவோம். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று அப்படின்னு கண்ணதாசன் எழுதி வச்சிருக்காரு. நீ எங்கேயோ பிறந்த, நான் எங்கேயோ பிறந்தேன். ஆனா எப்படியோ நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். பாத்தியா? നിങ്ങൾ സാധാരണ പാണ്ഡ്യനല്ല, മധുര പാണ്ഡ്യൻ. மதுரை பாண்டியனோ குதிரை பாண்டியனோ, ஆனா அந்த 5 பவுனை மட்டும் நீ மறந்துடாத. ഞാൻ മറക്കില്ല. ഞാനോ മലയാളി, നിങ്ങളോ തമിഴൻ. നമുക്ക് 2 പേർക്കും പറക്കണ കുഞ്ഞിന് എന്ത് പേര് വെക്കലാം? குஞ்சுன்னு வையி. ஆம்பளையா பிறந்தா பஞ்சுன்னு வையி, பொம்பளையா பிறந்தா மஞ்சுன்னு வையி. ஆனா நான் சொன்னனே, அந்த 5 மட்டும் மறந்துடாத. ஓடி. எனக்கு முடி வலிக்குதா? ஓடி. இனி ஒரு நிமிஷம் நான் உன் கூட வாழ மாட்டேன், நீ என் கூட வாழக்கூடாது. ஓடி போயிரு. ഞാൻ എന്തിനു ഓടണം? ഞാൻ என்ன தப்பு செஞ்சேன்? சட்டப்படி நமக்கு 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து நீ என்ன போக சொல்ல முடியாது. போக சொல்ல முடியுமா முடியாதாங்கிறது எனக்கு தெரியும்டி. 5 பவுன் நகையோட வந்தா வீட்டுக்குள்ள விடுவேன், இல்லைன்னா விட மாட்டேன். ஓடி போயிரு. போலீஸ்ல சொன்னா கையில காப்பு போடுவாங்க. காப்பு போடுவாங்களா?
இப்போ உன்னை சுட்டு சூப் போட்டு குடிச்சிருவேன். போடி வெளிய. போயா. என்ன இங்க சத்தம்? யார் அது? யோ, என்ன இங்க ஒரே சத்தம்? வித்த காட்டுறாங்க. வீட்டுல குடி இருக்க முடியலையா? வெளியில போடா. அப்படி என்னையா உங்களுக்குள்ள சண்டை? அப்படி வாங்க ஐயா. வாங்க மக்களே, மக்களுக்கு மக்களே, ரசிக பெறும் மக்களே, குடும்ப சண்டையை கூடி ரசிக்கும் குடிமக்களே, கேளுங்க ஐயா இந்த நியாயத்தை. பாருங்க ஐயா, இது இவங்க அப்பன் கொடுத்த சீதனம். இத வச்சு ஆத்திர அவசரத்துக்கு 5-10 வாங்க முடியுமா? சரி அதை விடு. கல்யாணத்துக்கு முன்னாடியே 5 பவுன் நகை போடுறதா பேச்சு. நிச்சயார்த்தம் முடிஞ்சுன்ன போடுறேன்னு சொன்னா போடல. தாலி கட்டி முடிஞ்சுன்ன போடுறேன்னு சொன்னா போடல. பந்தி முடிஞ்சுன்ன போடுறேன்னு சொன்னா போடல. சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சுன்ன போடுறேன்னு சொன்னா போடல. அப்புறம் புள்ள பிறக்கட்டும் போடுறேன்னு சொன்னா புள்ளையும் பிறக்கல. பிறக்கிறதுக்கு உண்டான அறிகுறியும் தெரியல. அதுக்குள்ள அவங்க அப்பா இருமலும் போய் சேர்ந்துட்டான். இப்ப நான் யார்கிட்ட கேட்பேன்? நீ குடுப்பியா? நீ குடுப்பியா? நீ குடுப்பியா? நீ குடுப்பியா? அப்படி என்ன விட அந்த 5 பவுன் தான் முக்கியமா? ஆமா முக்கியம். சரி, அந்த 5 பவுன் சம்பாதிக்கிற வரைக்கும் நான் உன் மூஞ்சிய பார்க்க மாட்டேன். பாக்காத. நீ என் மூஞ்சிய பார்க்க கூடாது. உன் மூஞ்சி என்ன எக்ஸிபிஷனா பாக்குறதுக்கு? போடி. போயா. போ. வயிற்று குத்தா. போங்க. போங்கய்யா. எல்லாரும் போங்க. அடுத்த தெருல சண்டை நடக்குது. அங்கேயும் போய் கும்பலா நின்னு வேடிக்கை பாருங்க. இதுக்கெல்லாம் கூட்டம் கூடுதுன்னா ஊர்ல ஒரு பயலுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். அருவாள் எடுத்துட்டு வர்றான். அவனை பிடிங்க. ஐயோ வர்றான். புடி. போய் சொல்றேன், ஓடுறா. விடாத. ஐயோ அவனை பிடிங்க. 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 என்ன இல்ல அவன. என் டயம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் டைமே சரியில்லையா? ஜோசியரியா? வர்றா. ஓடாதே. வர்றா. ஓடாதே. மன்னிச்சியா. என்ன போங்க. ஐயோ வச்சிருக்கு. டேய், ஜோஷுவா. ஜோஷுவா. இங்கே சுண்ணாம்பு கட்டி ஊத்திடுவேன். டேய், காப்பாத்துங்க. டேய், தப்பு பண்ணவங்க எல்லாம் அவர் காப்பாத்த மாட்டாரு. டேய், டேய், தோத்த வடிச்சாச்சு. இதுக்கு குழம்பு வேணுமே, அது எனக்கு வைக்க தெரியாது. பாய்க்கு ருசியா வேற தின்னு பழகிட்டேன். நானும் அவளை விரட்டி இருக்க கூடாது, அவளை என்கிட்ட கோவிச்சுட்டு போயிருக்க கூடாது. இப்பதான் தெரியுது பொண்டாட்டியோட அருமை. இதுக்கு குழம்பு வேணுமே. 4 வீடு கேட்டு பாப்போம். அம்மா, தாயே, அம்மா, தாயே, அம்மா, அம்மா, கொஞ்சம் குழம்பு ஊத்துக்குமா. நீயா? நகையை கேட்டு பொண்டாட்டிய வரட்டினவன் தானே நீ? அவகிட்ட நான் சேலை இரும்பா கேட்க முடியும்? ஏய்யா, உனக்கு கொஞ்சமாவது ஈனமான ரோஷம் இருக்கா? அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. உன்கிட்ட குழம்பு இருக்கா? இருக்கு. ஊத்து. ஊத்த மாட்டேனே. வச்சுக்க. வேற வீடு பாக்குறேன். அம்மா, தாயே, உங்க அண்ணன் மாதிரி நினைச்சுக்குங்க, உங்க தம்பி மாதிரி நினைச்சுக்குங்க, உடன்பிறப்பா நினைச்சுக்குங்க. கொஞ்சம் குழம்பு ஊத்து தாயே. அட நீயா? பிச்சைக்காரன்ல நினைச்சனா? பிச்சைக்காரனை விட நான் கேவலமா போயிட்டேனா? அம்மா புண்ணியவதிகளே, அம்மா புள்ளை பெத்தவங்களே, அம்மா தாய்க்குலமே, கொஞ்சம் குழம்பு ஊத்து. இங்க பாத்தியா, நான் குழம்பு கேட்டு வருவேன்னு தெரிஞ்சே வீட்டை பூட்டிட்டு வெளியூருக்கு போயிட்டான். போற போக்க பார்த்தா இந்த குழம்பால ஒரு தெருவே காலி ஆயிடும் போல் இருக்கே. அம்மா தாயே, ப்ளீஸ். மம்மி, அம்மா, 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 என்ன வாசலா வழுக்க பாரியா? அம்மா, அம்மா, கொஞ்சம் குழம்பு ஊத்துங்க. தீந்து போச்சு. தீந்து போச்சா? குழம்பு இல்லைன்னா பரவாயில்ல, கொஞ்சம் குருமா ஊத்துங்க. திமிர பாரு. திமிரா? இல்லன்னு சொல்லிட்டு உள்ள வைக்காதீங்கம்மா, ஊசி போயிடும். அம்மா செவுரா? வாழ்க்கையில் நிம்மதி எவனோ மொத்தமா நாயை கூப்பிட்டான். இனிமே இந்த திருப்பக்கமே நான் வரமாட்டேன். மனுஷனா போய் அம்மனிய கூப்பிட்டா 10 பேரை கூப்பிட்டு உட்காத்தி வச்சு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருவான் கிழவன். இத போட்டுட்டு போனா கரடின்னு நினைச்சு கிட்ட யாரும் வரமாட்டாங்க. அம்மனிய அலாக்க தூக்கிடலாம். கரடி, கரடி, காப்பாத்துங்க. கரடி, காப்பாத்துங்க. கரடி. கரடியா? அது எங்க இங்க வந்தது? யாருகிட்ட கரடி விடுறீங்க? கரடி, கரடி. புடிங்க, புடிங்க, புடிங்க. கரடி இந்த பதற்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. அட பாவீங்களா, எங்க பதுக்குனாலும் சுற்றுவானுக்கு போட்டிருக்கே. முதலாளி, கரடிய சுற்றுவோமா? இருங்கய்யா, சுடுறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம். என்னங்க? கரடி தலை எனக்கு தான் வேணும். அத பாடம் பண்ணி நான் செவத்துல மாட்டணும். தோது எனக்கு வேணும். பாடம் பண்ணி அதுல படுத்தா பேய் பிசாசாண்டாது. முதலாளி,
கரடி கறி தின்னு ரொம்ப நாளாச்சு. ஒரு பக்கத்தை நான் வெட்டிக்கிறேன். யாராருக்கு எது வேணுமோ பிரிச்சு எடுத்துங்கடா. இந்தாங்கடா. என்னையா இது? கரடி தமிழ் பேசுது. தமிழ் கரடியா? அம்மனி 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 ஞானே. அடப்பாவி நீயா? ஐயோ நல்ல வேளை சுட்டு தொலைச்சிருப்போமேடா. சுற்றுதா எனக்கு எது எந்தாயிருக்கும். ஒரு ஓரமா உட்காந்து ஒப்பாரி வச்சிருப்ப. அது சரி, இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற நீ 5 பவுன் ஏன் கேட்ட? இனிமே கேட்கல. 5 பவுன் நான் போடுறேன், கூட்டிட்டு போவல. ஒண்ணு நீ போட வேண்டாம். நானே சுயமா சம்பாரிச்சு என் அம்மனிக்கு 5 பவுன் போடுறேன். என் பொண்டாட்டிய நான் காப்பாத்திக்கிறேன். இரியா, எல்லாத்தையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். சம்மதமாயா? ஏங்க என் பொண்டாட்டி கூட்டிட்டு போறதுக்கு இவனை கிட்ட ஏங்க சம்மதம் கேக்குறீங்க? ஒரு மரியாதைக்கு தான். நீங்க கேளுங்க. அம்மனி அம்மனி சேட்டா. அம்மனி ஆ. அம்மு, அம்மனி